இப்போது உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 509 பேருக்கு எடிஷ் நம்பர் 1 இருக்குது. இந்த எடிஷ் நம்பர் 1ன்னு சொல்கிறவங்க வந்து மேக்ஸில் பயங்கர ஜீனியஸ். வேர்ல்டே வந்து அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. பால் எரிடிஷ் அவங்க 26 மார்ச் 1913 பிறந்தாங்க. அவங்க வந்து ஒரு தலை சிறந்த மேதை. அவங்க ஆயிலருக்கு அடுத்தபடியாக அதாவது செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. மேக்ஸோட ஹிஸ்ட்ரிலையும் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. இவங்க வந்து மேக்ஸ் கவுண்ட் டைப்ஸில் நம்பர் தியரி, செட் தியரி, அனலைசர்ஸ், காம்பினேட்டர்ஸ் போன்ற நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸையும் படிச்சிருக்காங்க. இவருடைய சிறிய வயசுலேயே தன்னுடைய மேக்ஸ் டேலண்ட்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய 3 வயசில் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய 4வது வயசில் தன்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த உலகத்தில் எத்தனை செகண்ட்ஸ் வாழ்ந்திருக்காங்களோ கணக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு 21 வயசு ஆகும்போது முனைவர் பட்டம் அதாவது டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் நாட்டில் சில பிரச்சனையானதுனால அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இங்கிலாண்டில் இருந்தாங்க. மைக்ரேட்டுன்ற பழக்கம் அவர் லைஃப்பில் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. வேர்ல்டே வந்து அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. ஏடிஷுக்கு வாழ்க்கையில் பொருட்கள், சொத்துக்கள் மேலே அவருக்கு ஆசையே இருந்ததில்லை. ஏடிஷுடைய வாழ்நாள் தேவைகளும் சூட்கேஸ்லையும் கவர்லையும் தான் வந்து அவர் அடக்கி வச்சுருக்காரு. அதாவது அவர் எங்கெல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி போகும்போதும் அந்த சூட்கேஸையும் கவரையும் வந்து எடுத்துகிட்டு தான் போவார். அவருக்கு பழக்கப்பட்ட மக்களின் அறிவு, அணுகுமுறை அவருக்கு வந்து அடுத்தபடியாகவே வந்து தெரியும். ஏடிஷோடைய நண்பர் அதாவது ஏடிஷோடைய ஃப்ரெண்ட் ஆல்ஃபர் ரெனி அவர் ஹங்கேரியாவின் கணித மேதைகளை பற்றி மேத்தமெட்டிஷியன் இஸ் அ மிஷின் ஃபார் டர்னிங் காஃபி இன்டு தியரம் என்று கூறுகின்றார். மிஷின் தான் ஏடிஷ். ஏன்னா ஏடிஷுக்கு நிறைய காஃபி குடிக்கும் பழக்கம் இருக்குது. இவரை பார்த்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு நம்ம ஏதாவது ஒரு பட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எட்வாஸ் நம்பர்னு ஒரு நம்பர் அவருக்கு கொடுத்தாரு. அந்த நம்பர் வந்து நம்ம எட்வாஸ்க்கு வந்து 0 அதாவது 0. மற்றவங்களுக்கு அதாவது எட்விஷோட கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்க, அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்களுக்கு எட்விஷ் நம்பர் வந்து 1. அவங்க எட்விஷ் கூட வேலை செஞ்சவங்களோட அவங்க கூட வேலை செஞ்சவங்க அதாவது கட்டுரையாளரோட அந்த கட்டுரையாளர் கூட வேலை செஞ்சவங்களுக்கு வந்து எட்விஷ் நம்பர் 2ன்னு இருக்கும். இப்போது உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 509 பேருக்கு எட்விஷ் நம்பர் 1 இருக்குது. இந்த எட்விஷ் நம்பர் 1ன்னு சொல்கிறவங்க வந்து மேக்ஸில் பயங்கர ஜீனியஸ். அதாவது 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள இருக்கவங்களுக்கு வந்து மேக்ஸ் மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1லேருந்து 8 வரைக்கும் வந்து 5000 பேருக்கு நம்ம உலகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மேக்ஸே இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க அதாவது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து இன்ஃபினிட்டி, அவங்களுக்கு வந்து எடிஷ் நம்பர் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவர் பெற்ற விருதுகளில் முக்கியமான விருதுன்னு பார்த்தீங்கன்னா 1983 வுல்ஃப் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸை வாங்கினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.